வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகேசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீ காஃபி ஃபில்டர் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அடைச்சுக்குங்க. அதை நம்ம வாங்கினப்ப எப்படி புத்தும் புதுசா இருந்துச்சோ அதே போல ஒரு 10 நிமிஷத்துல மேஜிக் மாதிரி மாத்திரலாம் வாங்க. நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சாதுங்க, நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம காஃபி ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி போய் அடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அது எங்கெங்கே இருக்கோ அதுக்கு நேராக நம்ம அடுப்பு அந்த இதுக்கு நேராக நீங்கள் வைக்கணும். பார்த்தீங்களா புகை வருது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த டீ துகள்கள்லாம் இருக்குல்ல, டீ துகள்கள் காஃபி துகள்கள் அதெல்லாம் நல்லா உங்களுக்கு அந்த வெந்துட்டு அதான் புகை வருது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதனால ஸ்டீல் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா? ஒன்றுமே ஆகாதுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு. புகஞ்ச வாடை வரும் தெரியுமா, ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வரும். ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் வச்சா கூட போதுங்க, நல்லா அது எரிஞ்சிடணும். உங்களுக்கே தெரியும், நல்லா எரிஞ்சிடும். அடி பிடிச்சிச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அந்த ஸ்மெல் தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி தீலாம் வரும். நீங்கள் அதெல்லாம் என்னடா தீப்பத்தி எரியுதுலாம் பயப்படாது. எந்த பக்கம் நிறையா இருக்கோ அந்த பக்கம் நல்லா காமிங்க. போக நல்லா வந்துச்சுன்னா அது அதில் கருகி வருதுன்னு அர்த்தம். ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தீ வரும். நான் எல்லா பக்கமும் எது நிறையா இருக்கோ எல்லா பக்கமும் காமிச்சிட்டேங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து புகை வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இப்போது அடுத்த ப்ராசஸ்ங்க இல்லைங்க, நார்மல் நீங்கள் லிக்விட் தான் எதில் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. லிக்விட் இல்லை, நான் சோப்பில் தான் விளக்க வேணாலும் அதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இதை தண்ணியில் காமிச்சிடலாம். நம்ம வந்து தனியாக ஒரு ப்ரஷ் புதுசாக வாங்கி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஃபுல்லாக சோப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருங்க. ப்ரஷ்ஷில் நம்ம தேய்க்கிறப்போ அந்த குட்டி குட்டி பகுதியெல்லாம் உங்களுக்கு நல்லா, அதுவும் ப்ரஷ் நீங்கள் வாங்குறப்ப சாஃப்ட் ப்ரஷ்லாம் வாங்கக்கூடாது, ஹார்ட் ப்ரஷ். அது ரேட் கம்மியாக தான் இருக்கும், 15 ரூபா அவ்வளோதான் வரும். இந்த மாதிரிக்கெலாம் அதை வச்சுக்கோங்க, நல்லா அந்த இதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆகும். பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அடுத்து நீங்கள் நார்மலாக இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு விளக்கிடலாம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறக்கா எவ்வளோ அழுக்கு வருதுன்றது காமிக்கிறதுக்காக தான். இப்போ ப்ரஷ்ஷில் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஓட்டையெல்லாம் தேய்ச்சி வச்சுங்க. இப்போ நார்மலாக நம்ம எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்களாலே நம்ப முடியாதுங்க, அவ்வளோ புதுசு மாதிரி மாறிடும். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி புத்தம் புதுசாக இருக்கும். உங்களுக்கு அந்த தீயில காமிக்கிறதுனால கம்பி இதாகுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதே வடிகட்டி தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் வீடியோவே போடுறேன். நான் நல்ல தண்ணியில் கழுவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. நல்ல தண்ணியில் நீங்கள் கழுவுறப்ப ஏதாவது உங்களுக்கு இடையில பிளாக் மாதிரி இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க, 10 நிமிஷம் வேலையா உங்களுக்கு எவ்வளோ புதுசாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், காஃபி ஃபில்டர் டீ ஃபில்டரு புதுசாக மாறியாச்சு, மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் வேறு எது வேணுமா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். Until next, bye from Jyoti, tata, bye.